அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி, தமிழுக்கு ஆனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை, பஞ்சமி திதி காலை 9:24 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி, மக நட்சத்திரம் 7:21 வரை காலை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரை, 9:15 10:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ணக்கூடியது பச்சை கலர். சாப்பிட்றது உருளைக்கிழங்கு அல்லது மொச்சை, பலாப்பழம் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ அந்த ஜோதிட பாடத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது எது அதிர்ஷ்டம் என்பதை பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 3. அப்போது அதிர்ஷ்டமான தேதிகள், டேட்ஸ் 3 12 21 30. லக்கி டே, அதாவது அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. அதிர்ஷ்டமான நட்சத்திரம், அதாவது 1 2 3ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 1 2 3ஆம் பாதம், அதாவது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் மூலம், உத்திராடம், அஸ்வினி, பூசம். 4ஆம் பாதம், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுசம், அவிட்டம், அஸ்வினி, பூசம் ஆகியவை அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும். அதே மாதிரி மாதம், லக்கி மந்த், அதாவது தமிழ் மாதம், அதிர்ஷ்டமான மாதம் விசாகம் 1 2 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மார்கழி, பங்குனி, ஆடி, ஆவணி ஆகிய 4 மாதங்களும் அதிர்ஷ்டத்தை தருவனவாகும். 4ஆம் பாதம், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தை, சித்திரை, ஆவணி, புரட்டாசி ஆகியவை அதிர்ஷ்டத்தை தருபவர்களாகும். திக்கு, டைரக்ஷன், அதிர்ஷ்ட திக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது எந்த பதமாக இருந்தால் கூட வடகிழக்கு அதிர்ஷ்ட திசைன்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அந்த சேத்திரம்னு சொல்லுவாங்க இடம், அந்த திருச்செந்தூர். ரத்னம் புஷ்பராகம், கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் எல்லோ சஃபன்னு சொல்லுவாங்க. அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரத்னம் ஆகும். உலோகம் பொன். இலச்சனை யானை. நண்பர்களே, நம்ம இப்போ ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்புவோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது மேசராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத ஒரு மனக்கவலை உண்டாகிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஆகியவை ஏற்படுகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. மாணவர்களுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கின்றது. அன்னையின் ஹெல்த் கண்டிஷன் நன்றாகவே, உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிவகைகள் தெரிகின்றன, புலப்படுகின்றன. மன உறுதியும் உண்டாகிறது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. வீடு, நிலம், மனை போன்றவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. பொருள் வரவு கூட ஓகே, நன்றாகவே இருக்கிறது. தேவைப்பட்ட அளவு பணம் சேர்கின்றது. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. நண்பர்கள், உறவினர்களுடன் சுவையான விருந்தை அனுபவிக்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது.
அடுத்து கடகராசி. குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான நிகழ்ச்சிகள் கலந்தே நடக்கின்றன. வீட்டிலையும் சரி வெளியும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. அதே சமயம் வீம்புக்காகவும் வீண் கௌரவத்திற்காகவும் அதிகம் செலவு செய்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை விலக்கி வையுங்கள். அடுத்து சிம்மராசி. உடல்நிலை சற்று பாதிக்கிறது. வேண்டாத செலவினங்கள் பணத்தட்டுப்பாடை அதிகரிக்கிறது. பந்தயம், சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. பிரயாணம் சேருகிறது. அதனால் எந்தவித நற்பலனும் கிடைக்கவில்லை. கல்வியில் ஈடுபாடு குறைகிறது. அடுத்து கன்னிராசி. லாபம் பணம் வருகிறது, செலவாகி விடுகிறது. நண்பர்கள் விலகியே இருக்கின்றனர். மூத்த சகோதரருக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதை சரி செய்ய உங்களது பணம் செலவாகின்றது. வழக்குகளில் முடிவு திருப்திகரமாக இருக்காது. இவ்வளவுக்கு மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. அடுத்து துளாராசி. பணவரவு, நண்பர்களால் உதவி, பெரியோர்கள் மேலதிகாரிகள் ஆதரவு முதலியவை கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலனே உண்டாகின்றது. ஆதாயமும் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் ஏற்படும். அடுத்து விருச்சிகம். மகிழ்ச்சிகரமாகவே பொழுது கழிகிறது. பந்தயம், லாட்டரி ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. மேலதிகாரிகளிடம் சிறிய பிரச்சனை சரியாகி விடுகிறது. பணம் தண்ணீராகவே செலவழிகிறது. உடலில் உஷ்ணம் அதிகரிக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. அடுத்து தனுசு ராசி. விரோதிகளால் பிரச்சனை ஏற்படுகின்றது. மேலதிகாரிகளின் கோபத்தைக்கு ஆளாக வேண்டி வருகிறது. கணவன் மனைவி வாக்குவாதம், ஆர்குமெண்ட் நடக்கிறது. உடலில் ஓவர் ஹீட், உஷ்ணம் அதிகரித்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் நிதானத்துடனும் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படும். அடுத்து மகர ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். பரிவுடன் பேசாவிட்டால் மனைவி மக்களுடன் சச்சரவு உண்டாகும். பொருள் நஷ்டமும் உடல் பாதிப்பும் உண்டாகலாம். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்களை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். அடுத்து கும்பராசி. பெரியோர் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறுகின்றீர்கள். பொருள் வரத்து நன்றாக இருக்கின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. பிரயாணங்களினாலும் நல்ல பலனே கிடைக்கிறது. வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படுகின்றது. அடுத்து மீனராசி. பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமையும். புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். ஆடல், பாடல், சினிமா, விளையாட்டு என்று பொழுது இன்பமாக கழிகிறது. விருப்பமான உணவை புசிக்கின்றீர்கள். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடாது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும்